Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா matrices. ஓகேங்களா? So TRB, TNEB, GATE எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस வந்துட்டே தான் இருக்கு. So மேட்ரிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். So என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் இருக்கு அப்படிங்கறதும் பார்க்கலாம். ஓகேங்களா? So first மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படினா a system of mn numbers. அந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்றாங்க. Elements arranged in a rectangular arrangement along m rows and n columns and bounded by the brackets. இந்த மாதிரி bracketோ இல்ல இந்த மாதிரி bracketோ யூஸ் பண்ணி arrange பண்றது தான். So is called the m by n matrix which is written as m cross n matrix. ஓகேங்களா? So m rows-உம் n columns-உம் இருக்கும். ஓகேங்களா? So அதை யூஸ் பண்ணி ஒரு bracketல அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது தான் உங்களுக்கு என்னது அரேஞ்ச் பண்ணுறது தான் மேட்ரிக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இந்த A11 A12 A1J A1N. ஸோ இந்த டேர்ம் இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரோஸ், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோன்னு போகும். ஸோ அதே மாதிரி வெர்டிக்கலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது காலம்ஸ். ஸோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேத்து ரோ, அதுக்கப்புறம் nth காலம் அப்படிங்கிறது தான் இது. ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், இது ஜேத் காலம், இது nth காலம். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, அதே மாதிரி ஐத் ரோ, தென் mth ரோ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே A11 A12 A21 A22 இது உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் நம்பராக இருக்கும், அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சைன் இருக்கும், இல்லை பாசிட்டிவ் சைன் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த ஏஐஜே அப்படிங்கிறது ஐஜேயோடைய வேல்யூ மேபி 1, அதாவது n. ஸோ ஐ வேல்யூ ஜே வேல்யூ வந்து n நம்பர்ஸ் இருக்கலாம். n நம்பர்ஸ்னால் என்னது இன்டீஜர் வேல்யூஸாக இருக்கும். 1 2 3 4 5 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த என்னுடைய வேல்யூ கண்டிப்பாக ஐஜேவுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். அதாவது A11 A12 A13 அப்படின்னா A11 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் ஃபஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா A11. A12 அப்படின்னா என்னது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்கிற வேல்யூ தான் A12. அதே மாதிரி A21 அப்படின்னா என்ன செகண்ட் ரோ ஃபஸ்ட், இந்த 2 எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரோஸ் டினோட் பண்ணுது, 1 எதோ டினோட் பண்ணுது அப்படின்னா காலம்ஸை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 21 22 அப்படின்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம். அதே மாதிரி A31 அப்படின்னா என்ன சொல்லுவோம், A3 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு 3 தான் வருது இல்லையா, எம்முடைய வேல்யூ 3. ஸோ 3 அப்படின்னும் போது 3 தேர்ட் ரோ, 1 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம்ங்கிறது இதுதான் அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ த ஏஐஜே ஆர் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தே ஆர் கால்டு தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை த நம்பர் ஆஃப் இட்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ், அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து n ரோஸ் n காலம்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். n நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் காலம்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். a matrix having n rows and n columns is called a square matrix of order n. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். a matrix is equal to 1 2 0 1 அப்படின்னு எழுதியிருக்கும். 1 அப்படிங்கிறது A11, A12 வேல்யூ வந்து 2, A21 வேல்யூ 0, A22 வேல்யூ வந்து 1. ஸோ இங்கே எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குது, 2 ரோஸ் இருக்குது, தென் 2 காலம்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க 2 cross 2 அப்படின்ட்டு. m cross n வேல்யூ 2 cross 2 இது. ஓகேங்களா? ஸோ இப்போது 2 ரோஸ் 2 காலம்ஸ் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எம்முடைய வேல்யூ என்னுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் B இஸ் ஈக்குவல் டு அனதர் மேட்ரிக்ஸ். B இஸ் ஈக்குவல் நான் என்ன எடுத்திருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 9 எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் பாருங்கள் 3 ரோஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3 இருக்குது.
ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் 3ஆக இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ நல் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ் பேர்லேயே நமக்கு தெரியுது. ஸோ நல் அப்படின்னா என்னது, ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ஜீரோ, அதனுடைய வேல்யூ ஜீரோ. ஓகேங்களா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் வந்து ஆல் எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ஜீரோன்னு இருந்தது அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம், நல் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஃபார் இங்கே பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் இஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோஸ் then the matrix is called a null or zero matrix and denoted by 0, O, capital O அப்படிங்கிறது null or zero matrixன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A is equal to 0 0 0 0ன்னு இருக்குது, 2x2 மேட்ரிக்ஸில் இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஆல் த எலமெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே உள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ஜீரோ தான், எல்லா வேல்யூஸுமே வந்து ஜீரோ தான். ஸோ அதனால் இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். another example, B is equal to 0 0 0 0 0 0. ஓகேங்களா? ஸோ இப்போது இத்தனை ரோஸ் இருக்குது, 3 rows 2 columns. ஸோ 3,2ன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஜீரோஸ். ஸோ அதனால் இதுவும் ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், all the elements except elements in main diagonals are 0, then the matrix is called diagonal matrix. So ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா n கிராஸ் m, என்னுடைய வேல்யூ எம்முடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸில் டயக்னல்னால் என்னது, இதுதான். ஸோ இந்த டயக்னல் வேல்யூஸ் மட்டும் மெயின் டயக்னல்னால் இதுதான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்க்கு மட்டும் வேல்யூஸ் இருந்தது, அதாவது அந்த வேல்யூஸ் மட்டும் நம்பர்ஸ் ஜீரோ ஆகாமல் இருக்கணும், அந்த வேல்யூஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து மற்ற மெயின் டயக்னலில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆர் நம்பர்ஸை தவிர்த்து மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம், டயக்னல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A is equal to 1 0 0 0 2 0 0 0 3. ஸோ இதுதான் வந்து மெயின் டயக்னல். ஸோ இந்த 1 2 3 A11 A22 A33 அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டயக்னல். ஸோ அந்த டயக்னல் தவிர்த்து மற்ற எலமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், இங்கே A12 A13 A21 A23 தென் A31 A32 எல்லா வேல்யூமே எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம், டயக்னல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மெயின் டயக்னலில் இருக்கிற வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் வேல்யூஸாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் லீடிங் ஆர் மெயின் டயக்னல் ஆர் ஈக்குவல் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோஸ் இஸ் கால்ட் த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A is equal to 2 0 0 0 2 0 0 0 2 இது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்கள் மெயின் டயக்னல் வேல்யூ எல்லாமே வந்து சேம் எலமெண்ட்டாக இருக்குது, இதுவும் 2 இதுவும் 2 இதுவும் 2. அதை தவிர்த்து மெயின் டயக்னலை தவிர்த்து மற்ற எலமெண்ட் எல்லாமே ஜீரோ, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் என்னது, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் என்ன அப்படின்னா மெயின் டயக்னல் சேம் எலமெண்ட்டாக இருக்கணும், சேம் வேல்யூவாக இருக்கணும் ஆர் ஈக்குவலாக இருக்கணும், அதை தவிர்த்து மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். தென் யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா மெயின் டயக்னல் வேல்யூஸ் மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து 1ன்னு இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும், அதோடைய வேல்யூ யூனிட் 1 அப்படின்னு இருக்கணும், அதை தவிர்த்து மற்ற எலமெண்ட் எல்லாமே வந்து ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ a diagonal matrix of order n which has unity for all its diagonal elements and zeros for other elements, it is denoted by in. ஸோ இப்போ in அப்படின்னும் போது nங்கிறது ஆர்டர். ஸோ இப்போது n வேல்யூ 3 அப்படின்னா ஆர்டர் 3 அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆர்டர் 3 அப்படின்னா m கிராஸ் n வேல்யூ வந்து 3 கிராஸ் 3, m வேல்யூ 3 n வேல்யூ 3, 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ். ஸோ அந்த 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸில் வந்து டயக்னல் எலமெண்ட் ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் டயக்னல் எலமெண்ட் வேல்யூஸ் வந்து
யூனிட்டியாக இருக்கணும், 1ன்னு இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற எலமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0ன்னு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட், அப்பர் ட்ரையாங்குலர் அண்ட் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் அப்படின்னா லோவர் டயகனல் வேல்யூஸ், அதாவது lower principal diagonals are zeros, below the principal diagonals are zeros. upper triangle அப்படின்னா கீழே இருக்கிற வேல்யூஸ் 0வாக இருக்கணும், lower triangle அப்படின்னா மேலே இருக்கிற வேல்யூஸ் 0 இருக்கணும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ பாருங்கள், a square matrix in which all the elements below the principal diagonalனு சொல்லலாம், இல்லை மெயின் diagonalனு சொல்லலாம், இல்லை லீடிங் diagonalனு சொல்லலாம். ஸோ இந்த ADF, ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் டயகனல். ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே 0ன்னு இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்னது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து சும்மா நம்ம ஒரு ட்ரையாங்குலராக என்ன பண்ணலாம், லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி அ ட்ரையாங்கிள். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, a square matrix in which all the elements below the principal diagonals are zeros. It is called upper triangular matrix. For example, A is equal to ABC 0 DE 0 0 F. ஸோ 3 rows 3 columns இருக்குது. ஸோ 3x3 மேட்ரிக்ஸு. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரின்சிபல் டயகனல் ஆர் மெயின் டயகனல், அதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, a square matrix in which all the elements above the principal diagonals are zeros. It is called lower triangular matrix. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A is equal to A0 0 BC0 DEF. ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ். ஸோ இதில் 3x3 மேட்ரிக்ஸ் தான் இது இல்லையா. ஸோ இதில் இதுதான் மெயின் டயகனல் ACF. ஸோ இதுக்கு அபவ் மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அந்த 3 வேல்யூஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0வாக இருக்குது. ஸோ பிரின்சிபல் டயகனலுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே 0வாச்சு அப்படின்னா அதுதான் லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்டர்சேஞ்சிங் தி ரோஸ் அண்ட் காலம். ஸோ இப்போது A is equal to 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் என்னது 2 rows 3 columns. ஸோ இதை நம்ம என்னவா மாற்றணும், 3 rows 2 columnsஸாக மாற்றினீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னது டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, AT அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸை காலமாக மாற்றணும், காலம்ஸை ரோஸாக மாற்றணும். எப்படி மாற்றலாம், இப்போ 1 4, ஸோ இது காலம், அது அப்படியே வந்து ரோவில் எழுதணும், 1 4 அப்படின்னு எழுதணும். ஸோ இது 2 5, தென் 2 5 அப்படிங்கிறத ரோவில் எழுதணும். ஸோ 3 6ங்கிறது தேர்ட் காலம், ஸோ அதை தேர்ட் ரோவாக எழுதணும் 3 6 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 2x3ங்கிறது இங்கே 3x2வாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ பை இன்டர்சேஞ்சிங் தி ரோஸ் அண்ட் காலம்ஸ் we get the transpose of a matrix. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, a square matrix A is equal to AIJ. ஸோ இந்த I வேல்யூ J வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ AIJ is said to be symmetric when AIJ is equal to AJI for all I and J. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ AIJ ஐயோடைய வேல்யூ இப்போ 1,2ன்னு இருந்தது அப்படின்னா A2,1ம் சேம் வேல்யூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அது மீனிங். ஸோ இப்போ வந்து பாருங்கள், A is equal to 1 2 3 2 4 5 3 5 6. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் இந்த டயகனலை விட்டுருங்க. ஸோ டயகனல் A11 A22 A33. ஸோ அந்த வேல்யூமே வந்து 1 4 6 தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா A12வும் A21ம் சேமாக இருந்தது அப்படின்னா அதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். A1IJ is equal to AJI. ஸோ A12 is equal to A21 இருக்கணும். அதே மாதிரி A31 is equal to A13 இருக்கணும். ஓகேங்களா. ஸோ A13 A31 தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அதே மாதிரி A23 that is equal to A32 தேர்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது எதுவாக இருக்கும், எல்லாமே வந்து A டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து AIJ is equal to AJI அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும்.
ஓகேங்களா. ஸோ ஃபார் a symmetric matrix A is symmetric அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருந்தது அப்படின்னா A வேல்யூவும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவல் தான். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு அதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ரோ நம்பராக மாற்றணும், காலத்தை வந்து ரோவாக மாற்றணும், ரோவை காலமாக மாற்றணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூவும் ஏவுடைய வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது, உங்களுக்கு ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஜேஐ, நம்பர் ஆஃப் ரோஸ், அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு என்னது சேம், ஃபஸ்ட்டு என்ன ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததோ அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ இஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக் A இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கியூ மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கியூ மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே இஸ் செட் டு பி ஸ்கியூ மேட்ரிக்ஸ் when aij is equal to minus aji for all I and j. So இங்கே வந்து aii equal to 0, then I is equal to 1 to up to n வரைக்கும் இருக்கலாம். ஸோ aii அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது a11, a22, a33, a44 அந்த மாதிரி வேல்யூஸ், அந்த எலமெண்ட்ஸ். தட் மீன்ஸ் இதை சிம்பிளி என்ன சொல்லலாம் அப்படின்னா டயக்னல் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0வாக இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற எலமெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஏ இது வந்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ a12 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மைனஸ் ஆஃப் a21க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ணி a21 அப்படின்னும்போது 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு -3ன்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கியூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா, ஸோ அதனுடைய வேல்யூஸ் என்னென்ன இருக்கும், ஏ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு எடுக்கலாம். இதோ அந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. ஓகேங்களா. ஸோ எப்போ இந்த கண்டிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏஐஐ ஏ தென் தான் a11, a22, a33 0ன்னு இருந்தால். ஓகேங்களா. ஸோ இப்போது ஸ்கியூ மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னது, மேட்ரிக்ஸ் டயக்னல் எலமெண்ட் 0வாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற எலமெண்ட்டை ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏஜேஐயாக இருந்ததுன்னா அதுதான் நமக்கு என்னது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் இருந்து மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸோ ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தால் அதனுடைய வேல்யூ வந்து 0 அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுதான் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது நாட் ஈக்குவல் டு 0, தட் மீன்ஸ் எனி வேல்யூஸ் நான்-0 வேல்யூஸ் வந்தது அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி எ சிங்குலர் இஃப் த டிட்டர்மெண்ட் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 0. ஓகேங்களா. ஸோ டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எப்படி டிட்டர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ அப்படின்னும் போது அதுக்கு இன்வர்ஸ் என்ன, ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா. ஸோ நார்மலாக 1/5க்கு இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா 5 இன்வர்ஸ் அப்படின்றது வரும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி இன்வர்ஸ் எடுக்கலாம், இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துன்னா என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0க்கு இன்வர்ஸ் எடுத்தால் என்ன வரும், அன்டிட்டர்மைன்ட். ஸோ 0/1 தான் 0. ஸோ 1/0ன்றது இன்ஃபினிட்டின்ற மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அதனால் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்போ எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தென் 1/mod A adjoint A is defined to be the reciprocal of the matrix A or the inverse of the matrix A. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A into adjoint A.
ஸோ அது எப்படி வந்து மாடஸ் ஏ எடுக்கிறது, எப்படி அட்ஜாயிண்ட் ஏ எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபர்தராக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை வச்சு ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ். ஸோ யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி யூனிட்டரி எப்போ, இஃப் ஏ பார் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஏ பார்னால் ஒன்றும் இல்லை, காஞ்சுகேட் ஆஃப் ஏ. ஸோ காஞ்சுகேட் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போது ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னா ஏ மைனஸ் ஐபின்னு எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து காஞ்சுகேட் எடுக்கிறதுன்றது. ஸோ அந்த காஞ்சுகேட் ஏ பார் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ நார்மல் மேட்ரிக்ஸ் ஏவையும் காஞ்சுகேட் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அதுதான் வந்து என்னது, யூனிட்டரி மேட்ரிக்ஸ். தேங்க்யூ ஆல்.